நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உண்மையில் நடந்தது என்ன? சிறை கைதிகளுக்கு நேர்ந்த விடயம் என்ன? தொடர்ந்தும் இதில் சிறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா? தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். உண்மையிலேயே இந்த சிறைச்சாலையில, நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்றைய தினத்திலிருந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டு வருகின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எங்களுடைய நேற்றைய காணொளிகளில் கூட இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். 25 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய மரணம் பதிவாகி இருந்தது 2 பேராக. இன்றைய தினம் 25 பேராக மரணம் பதிவாகி இருந்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. குறிப்பாக இதுல இந்த 25 பேர்ல சிறை அதிகாரிகளும் இதுக்குள்ள உள்ளடங்குவார்கள் என்ற விடயமும் பேசப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அது இப்பொழுது 26ஆக அதிகரித்திருக்கின்றது. சிகிச்சையில இருந்த சிறை அதிகாரி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வளமையாகவே சிறைச்சாலை என்றது சிறை அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் இன்றைய தினம் அந்த காயம்பட்ட சில கைதிகளும் மற்றும் ஒரு சில சிறை அதிகாரிகளும் கைதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளிவந்திருந்தன. இது பெரிய அளவிலான பேசு பொருளாக மாறியிருந்தன. இலங்கை பரப்புல இந்த அரசாங்கம் வந்தா பிறகு தென்னிலங்கையில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பெரிய அளவில் இடம்பெற்றிருந்தன. முன்னைய காலகட்டத்தில் அந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அது பெரிய அளவில் பேசப்பட்டிருந்த ஒரு விடயமாகவே இருந்தது. அதற்கு பிறகு இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாதாள உலக குழுக்களுடைய கை ஓங்கி இருக்கின்றதா, அல்லது பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதற்காக அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொள்கின்றதா என்கின்ற இருவேறுபட்ட விமர்சனங்கள் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்ப புதிதாக ஒரு தரப்பு விவாதம் ஒன்று வெளிவந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இது கைதிகள் தரப்புல இருந்து வெளிவந்ததாக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த தகவல்கள் எப்படி வந்திருக்கின்றது என்றால், ஏற்கனவே நேற்றைய தினம் 2 குழுக்களுக்கு இடையில மோதல்கள் ஏற்பட்டிருந்தது. அது உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவுல இருந்த அல்லது வேலை செய்த சுரேஷ் என்கின்ற ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விடயத்துல தான் இந்த மோதல் இடம்பெற்றது. அதாவது போதைப் பொருளை உள்ளுக்கு கொண்டு வருவந்த விடயம் சம்பந்தமாக போலீசாருக்கு தெரியப்படுத்திய விடயத்துல அது மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதலாக வெடித்திருந்தது. அதுல பல போராட்டங்களும் சிறைச்சாலைகளும் நடந்திருந்தன. சிறைச்சாலை உறவினர்களும் வெளியில போராட்டங்களும் மேற்கொண்டார்கள் என்று நேற்று சொல்லியிருந்தோம். ஆகவே இந்த பின்னணியில தான் இது நடந்தது என்கின்ற விடயம் பலரும் அறிந்தது. அதுக்கு பிறகு இது விசாரணைகள்ல தெரிஞ்ச விஷயங்கள். அதுக்கு பிறகான காலப்பகுதியில இப்பொழுது இந்த கிட்டத்தட்ட இது கைதிகளுடைய சார்பில் இருந்து வந்த செய்தியாக கூட இருக்கலாம், அவர்களுடைய தரப்பு நியாயங்களாகவும் இருக்கலாம். என்ன நடந்ததுன்றா, சிறை அதிகாரி ஒருவர் உணவு கொடுக்க சென்றிருக்கின்றார். அப்ப நேற்று நடந்த மோதல் சம்பந்தமாக சிறை அதிகாரி ஆக்ரோஷமாக பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக கைதிக்கும் சிறை அதிகாரிக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முருகல் நிலையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர்கள் அடிதடியை பிரயோகித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டு சம்பவமும் அதுக்குள்ள இடம்பெற்றிருக்கின்றன என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றன. உண்மையிலேயே இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்கக்கூடிய சூழல் இருந்தும் எதற்காக துப்பாக்கி சூட்டை பிரயோகித்திருப்பார்கள் என்கின்ற வகையில ஒரு பேசுபொருள் ஒன்று வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இது சிறை அதிகாரிகள் மீதான விமர்சனத்தையும் அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இது சிறை கைதிகளில் இருந்து வந்த செய்தியாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இருதரப்பு நியாயங்களும் பேசப்பட வேண்டும், இருதரப்பு நியாயங்களும் விவாதிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த தகவல்களும் கேட்கப்பட்டிருக்கலாம். ஆக இந்த விடயம் பெரிய அளவுல பேசு பொருளாயிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சிவில் உடையில இருந்தவர்கள் கூட இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற விடயம் பெரிய அளவுல பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இருவருமே தாக்கப்பட்டிருந்தார்கள். முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம், கைதிகள் கூட சிறை அதிகாரிகளை தாக்கியிருந்தார்கள், சிறை அதிகாரிகளும் கைதிகளை தாக்கியிருந்தார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம். இது பிறகு வன்முறையாக வெடிச்சா பிறகு கண்ணீர் புகை குண்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதான தகவல்கள் வெளியில வந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த விடயங்கள் பெரிய அளவுல பேசப்படுகின்ற பொழுது பெரிய அளவிலான பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருந்தது. விசேட அதிரடிப்படையினர் அதை சுற்றி வர நின்றிருந்தார்கள், சிறையை சுற்றி வர நின்றிருந்தார்கள். போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறை அதிகாரிகளுக்கு மேல கூட கை வைத்திருக்கின்றார்கள், சிறை அதிகாரிகளும் இறந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்த பிறகு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு அங்க பலப்படுத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்க இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று நிகழ்ந்தது என்று பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு, நேற்றைய தினம் இந்த மோதல் நடந்த பிறகு பெண் கைதிகள் ஒரு கூரையின் மேலேயும் ஆண் கைதிகள் ஒரு கூரையின் மேலே நின்று பெரிய அளவிலான போராட்டத்தையும்
முன்னெடுத்திருந்தார்கள். இது அன்றைய காலத்துல பேசுபொருளாக இருந்தது. அதற்கு பிறகு நேற்றைய தினமே இங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நடந்த சம்பவத்துக்கு இது காரணமாக இருக்கலாம். அதாவது இந்த சிறை கைதிக்கும் இந்த சிறை அதிகாரிக்கும் இடையில் நடந்த இந்த ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தை காரணமாக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. கர்ஷன நாணயக்காரர் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் அவர்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் சொல்லியிருந்தார். இந்த விடயங்களை விசாரிக்கிறதுக்காக புதிதாக ஒரு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல்களும் வெளியில வந்திருக்கின்றன. ஆகவே இந்த குழு இதை எவ்வாறு விசாரிக்க போகின்றது, இதுல சிறை அதிகாரிகள் சம்பந்தப்படுவார்களா, சிறை அதிகாரிகள் மேல எவ்வாறு விசாரணை நடத்தப்பட போகின்றது என்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது சிலர் முன்வாசல் வழியாக, சில கைதிகள் முன்வாசல் வழியாக வெளியேறி செல்கின்ற ஒரு நிலைமை இருந்ததால அங்கே இருக்கின்ற கைதிகள் அவசரமாக தும்புர உட்பட சில சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுகின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியில வந்திருந்தன. கிட்டத்தட்ட 26 பேருடைய மரணத்துக்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஆளில்லா விமானம் மூலமாக சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்கின்றது என்கிற விடயங்களை பார்ப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் அந்த ஆளில்லா விமானம் யாருடையது என்கிற விடயம் தெரிய வராம அதிலையும் தாக்குதலுக்கு ஆக்கப்பட்டிருந்தது. அந்த ஆளில்லா விமானம் கூட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது என்ற விடயங்களும் வெளியில வந்திருந்தது. இது ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்குது என்ற விடயத்தை தெரியாம இருக்கிறதுக்கான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. குறிப்பாக கைதிகளினுடைய கையில சில கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன என்ற விடயம் உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிலான விடயம் தான். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது முன்னைய காலகட்டங்களில் நடைமுறையிலான்னு கேட்டீங்கன்னா நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நடைபெற்ற இந்த சம்பவம் பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சில தடுப்பு காவலில் இருந்த கைதிகளினுடைய அறைக்குள்ள புகுந்து அவர்களுடைய பூட்டை உடைச்சு அந்த சிறை அறைக்குள்ள புகுந்து அவர்களையும் தாக்கி இருக்கின்றார்கள். அதாவது இந்த மோதல்ல சம்பந்தப்படாத சிறை கைதிகள் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறையினுடைய மருந்தகத்துக்குள்ள புகுந்து வலி நிவாரணி மருந்துகளை அதிகமாக உட்கொண்டு பின்னர் ஒரு வெறி செயல்ல, அதாவது போதை அதிகரித்த ஒரு செயல்ல சில சிறை கைதிகள் ஈடுபட்டு இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டம் சிறை கைதிகள் மேல முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த நீர்கொழும்பு சம்பவம் என்றது இந்த அரசியல் பரப்புல மட்டுமில்லாமல் இது பெரிய அளவுல ஊடக பரப்புல பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி பெரிதளவுல இடம்பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் இந்த சம்பவம் இந்த அரசாங்கத்துல நடைபெற்றிருக்கிறதால ஏற்கனவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது பெரிய அளவிலான விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டது என்ற அடிப்படையில இனியும் இந்த சம்பவம் தொடர்பான விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால முன்வைக்கப்படலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தொடர்ந்துமே இந்த அரசாங்கம் எடுத்து வர நடவடிக்கைகள் சம்பந்தமாக, இந்த ராஜபக்சர்கள் தொடர்பாக எடுத்து வர நடவடிக்கைகள் சம்பந்தமாக பெரிய அளவு விமர்சனம் இருந்தது. விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருடைய மகன் கைது செய்யப்பட்டதிலிருந்து ரணில் விக்ரம்சிங் அவர்கள் கூட நேரடியாக அவருடைய குடும்பத்தினை பார்க்க சென்ற போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நான் தான் ஜனாதிபதியாக இருந்தனால் சரியான முறையில் தான் கரக்கட்ட அவனுடைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, இல்லை யாரும் தலையிடுறதுக்கான அவசியம் இல்லை. ஆகவே இந்த விடயத்துல இந்த அரசாங்கம் சொல்ற சில குற்றச்சாட்டுகள் தவறானது என்ற அடிப்படையில் ரணில் விக்ரம்சிங் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே எதிர்கட்சிகள் ஒரு ஒன்றிணைந்த அடிப்படையில் சில விமர்சனங்களை அல்லது தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டி வருகின்றார்கள். இதற்கு இந்த சம்பவத்திற்கு பாராளுமன்றத்திலையும் சரி பொது வழிகளிலையும் சரி எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரப்போகுது என்றுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது.